எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள் மற்றும் ஊடகம், பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். த்ரிஷா 60th த்ரிஷாவோட 60வது படம் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த த்ரிஷாவுக்கு நன்றி. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். எல்லாரும் சொல்கிறது தான், உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த படம் எடுத்திருக்கேன். ஏதோ நியாயமான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் 28 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வெற்றி அடைய உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும். எவ்வளோ படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வெற்றியடைய வைக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். நான் ஆடி ராஜ் சார் கூட 25 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். திரு சார் என்னை பார்த்து நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. இது திரு சாருக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ல. தேங்க்யூ. மேடையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். பரமபத விளையாட்டு இதில் ஒரே பாட்டு, அந்த பாட்டை எழுதியிருக்கேன். ரொம்ப ஜாலியான பாட்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் முறையாக நான் அம்ரீஷ் பிரதருக்கு பாட்டு எழுதுகிறேன். சுச்சுவேஷன் என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு ஜாலியான பாட்டு பிரதர், ஒரு தாபாவில் நடக்குது, குடிச்சு கும்மாலம் அடிக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னாங்க. ஏற்கனவே நான் லொக்காலிட்டி பாய்ஸ் பாட்டு எழுதியிருந்தேன். மறுபடியும் அதே மாதிரி எழுதணுமா அப்படின்னேன். இல்லை பிரதர், இதில் நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னாரு. அம்ரீஷ் பிரதருடைய அந்த அன்பு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டுலாம் தாண்டி நிறைய கம்ஃபர்ட் கொடுப்பாரு. ஸோ அவருக்காக ஒரு பாட்டு சூப்பராக எழுதணும், அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, சரிங்க பிரதர் நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லுங்கள், நான் மெலோடியாக எழுதணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு பாட்டு தானே இருக்குது, நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படின்னா அவர் சுச்சுவேஷன் சொன்னார். அதில் ஒரு கேரக்டர் பேர் சொன்னார். கலா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த பொண்ணை வச்சு தான் அந்த பாட்டு போகுது. மெயின் கேரக்டர் அந்த பாட்டில் அந்த கேரக்டர் தான் இருக்குது. கூப்பிட்றாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க, ஏ கலா, அடி ஏ கலா, அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்க. அதையே நம்ம ஐடியாவாக வச்சு எழுதலாம் அப்படின்னா நான் நிறைய எழுதி கொடுக்குறேன். ஏ கலா, ஓய் கலா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓய் மீட்டரில் இல்லை, ஓ வச்சுப்போம்மா, ஓ கலா அப்படின்னு வச்சுப்போம்மா அப்படின்னா வச்சுக்கலாமே அப்படின்னா. அப்புறம் மற்ற லிரிக்லாம் எழுதிட்டு பாட்டு ஃபுல்லாக டைரக்டர் இருக்காருன்னா அவருக்கும் அதில் இருக்கக்கூடியது ஒன்றுமே புரியல. சூப்பராக இருக்குது, வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பாடி முடிச்ச அப்புறம் எங்களுக்கும் ஒன்றுமே கேட்கல, அது தப்பாக எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஷூட்டிங்லாம் போயிட்டார். டைரக்டர் போயிட்டு அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார். மறுபடியும் பாட்டு கேட்குறோம். பாட்டு பார்த்தா அவர் வேறு, எங்கள் மியூசிக் டைரக்டர் வேறு பயங்கரமாக அதை அழுத்தம் திருத்தமாக பாடியிருப்பார். ரொம்ப தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கிற மாதிரி ரொம்ப சொச்சமாக உச்சரிப்பார். ஓ கலா அப்படின்னும் போது தனித்தனியாக இருக்குது. அது சேர்க்கும் போது ஏங்க இப்போ தாங்க வந்துட்டு இருக்கேன், ஒரு இப்போ தான் ஒரு பெரிய படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன், அவ்வளோதான் சோடியை முடிச்சிருக்கீங்க போல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இதை மாற்றுறீங்க, நம்மளுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரீஷூட் பண்ணிட்டு போனாங்க. பொதுவாக ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுனால அப்படியே ஜாலியாக இருக்கும். எப்போ ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கேட்டுட்டு ஏங்க இந்த ஆடியோ லான்ச் கூட நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உடனே என்னை பயன்படுத்துதுங்க, இல்லைங்க இதான் நான் வைக்க போகிறோம், இந்த லிரிக் நீங்கள் தான் எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதையே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அம்ரீஷ் பிரதர் ஃபோன் பண்ணாலே யோசிப்பேன், இவர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல, அந்த மாதிரி யோசிப்பேன். ஸோ இந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும், நீங்கள் அத்தனை பேரும் அதுக்காக வாழ்த்தணும்னு சொல்லி வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். த்ரிஷாவோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் ஒரு சில சீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் அவங்களோட பெரிய ஃபேனாக இருந்திருக்கேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டர் திருஞானம் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நிறையா ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 சீன்ஸ் கிட்ட பண்ண படத்தில். ஃபஸ்ட் படம், பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ டெலிவிஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. தேங்க்யூ ஸோ மச், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததா இன்னைக்கு இந்த டிக்டாக் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் சொருகிடுவேன் அப்படிங்கிற டயலாக் நான் பேசல, பயங்கர வைரல். அந்த ஒரே ஒரு டயலாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனசுல இடம் பிடிச்ச அந்த குட்டி மானஸ்வி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பேசவே முடியாத அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பேபி மானஸ்வி அவர்களை ஒரு 2 வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சார் மைக் கொடுங்க.
எல்லாருக்கும் வணக்கம். திரு அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் இந்த படத்தில் டஃபாக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. த்ரிஷா ஆண்டி என் கூட வந்து நல்லா ஜாலியாக எனக்கு எக்ஸசைஸில் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது ஒரு நாள் அப்பா எனக்கு வந்து பெட்ஷீட்டு நைட் ஷீட்டுக்கு ரொம்ப குளிராக இருக்குப்பான்னு சொன்னோடனே அப்பா பெட்ஷீட் எடுக்க போனோடனே த்ரிஷா ஆண்டி எனக்கு அவங்களோட பெட்ஷீட் அப்படியே போத்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டர் அங்கிள் வந்து சீன் வந்து ஏதாச்சும் அழுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் அவர் வந்து என்கிட்ட நல்லா காமெடியாக சொல்கிற மாதிரி ஓகே ஓகே அது மாதிரி சொல்லுவார். அப்போ எனக்கு டைரக்டர் அங்கிள் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அப்புறம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்ததா படத்தோட இசையமைப்பாளர் தான் கூப்பிட போறேன். பொதுவாக வந்து விழுந்து 5 பாட்டு வந்து இசையமைப்பாளர் போட்டு கொடுத்தாலும் படத்தில் வந்து பார்க்குறப்ப 2 பாட்டை தூக்கிடுவாங்க. எப்படி நாங்கள் பேசுகிறத வந்து அப்படியே ஆங்கர் லிங்கில் கட் பண்ணுற மாதிரி, இருங்க சார் 2 நிமிஷம் தான் சார், இப்போ நான் அப்படி பேசுகிறதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க அது மாதிரி. ஆனால் அம்ரீஷ் வந்து ஒர்க் பண்ணுற படங்களில் வந்து பாடலோட தேவையே இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஒரு பாட்டாவது வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அம்ரீஷ் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு த்ரிஷா மேடம்க்கு கங்க்ராட் சொல்லிக்கிறேன். இது அவங்களோட 60th ஃபிலிம். என்னோட 8வது படம் மேடம் 60th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி திரு சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எத்தனை பாட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு திரு சார் என்னை வந்து பார்க்கும்போது நான் கேட்டிருந்தேன். அப்போ சொன்னார், உங்களை எதுக்கு எனக்கு பிடிக்கும்னா நான் இந்த ஹரஹர மகாதேவிக்கு பாட்டு மொட்டை சிவா கெட்ட சிவாவில் கேட்டிருக்கேங்க, அதனால் எனர்ஜியாக இருக்கும், நான் காரில் போயிட்டு வரும்போதெல்லாம் அதெல்லாம் கேட்பேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அதனால தான் நான் இந்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குத்து சாங் தேவை, அதனால் அதே மாதிரி வேணும் அப்படின்னா, அதே மாதிரி சாங் வேணுமா சார்? சரி சார், ஓகே சார், பண்ணிடலாம் சார். அப்புறம் மித்த என்ன பாடல்கள் சார், வேறு என்ன பாடல்கள் சார்? இல்லை படத்தில் ஒரே பாட்டு தான் சார், ஒரே ஒரு பாட்டு தானா சார்? சரி ஓகே சார், வேறு என்ன சார்? இல்லை உங்களுக்கு படத்தில் பெரிய வேலை ஒன்று இருக்குது, முக்கியமான நீங்களும் ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ணுவீங்க. இல்லை சார், நடிக்கிறது விட்டேன் சார், அதெல்லாம் பண்ணல சார். மியூசிக் டைரக்டராக உண்மையாக நடிங்க அப்படின்னாரு. சரி சார், ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. நீங்கள் அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ என்கிட்டேருந்து இந்த ஒரு அவுட்புட்டு வந்ததுக்கு திரு சார் உங்களுக்கு தான் நான் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃப் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனும் இந்த நேரத்தில் எங்களை சப்போர்ட் பண்ணி சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தது அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்லாம் போட்டிருக்காரு. நடிகர் திரு விஜயவர்மா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எனக்கு இதுதான் முதல் மேடை, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. கொஞ்சம் என்னைக்கு நாள் எப்படி ஷூட்டிங்க்கு போய் நர்வஸாக நின்னனோ அது மாதிரி நிற்கிறேன்ப்பா நான். இந்த படத்தில் நான் வந்து த்ரிஷா மேடம் கூட, த்ரிஷாவோட 60th ஃபிலிம், த்ரிஷா 60, அவங்க கூட இப்போ நான் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நடுங்குது. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து நல்லபடியாக சேர்க்கறது உங்கள் கடமையெல்லாம். நன்றி, வணக்கம். பரமபதம் விளையாட்டு படம் நான் முதலியே டபுள் பாசிட்டிவ் அம்ரீஷ் ஸ்டுடியோவில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாருங்கன்னா, நான் யூஸ்வலாக நைட் ஷோ படமே பார்க்க மாட்டேன். அன்றைக்கி இல்லை, அங்கே தியேட்டர் வந்து நைட்டு தான் அவைலபிளாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எனக்காக வாங்கன்னாரு. சரின்னு போனோம். அன்றைக்கி போயிட்டு அவர் ஒரு படம் ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். முடிக்க லேட்டாகி கிட்டத்தட்ட 10:45 மணிக்கு தான் ஆரம்பிச்சிது. ஆரம்பித்து ஒரு 1 o'clock 1:20 அது மாதிரி ஆச்சு. நிஜமாக சொல்ல போனோம்னா நான் ரொம்ப ஏதோ கூப்பிட்றாருன்னு பார்க்க போனேன். ஆனால் பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு நல்ல படத்தை நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. படம் போகும்போது தான் இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அவர். அதுவும் திருவை வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆஸ் எ ப்ரொடியூசராக தான் சந்திச்சிருக்கேன்.
அவர் இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுவாருங்கிறது நிஜமாகவே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த படத்தில் ரீரிகார்டிங் அம்பரீஷ் சார் பிச்சு உதறி இருக்கார். டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து கதாநாயகன் சொன்னான்னா அம்பரீஷ் சார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் டன் த பர்ஃபார்மன்ஸ் ரீரிகார்டிங் ஃபிலிம். அந்த அவர் மட்டும் அந்த அளவுக்கு செய்யலைன்னா இந்த படம் இந்த மாதிரி இருக்காது டெஃபினட்டாக. அதனால் இந்த படம் வந்து ஒரு இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார். டெஃபினட்டாக இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு இது விநியோகம் பண்ணுறவங்களுக்கும் தயாரித்தவருக்கும் நல்ல ஒரு வெற்றியை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.